Light of the world, you stepped down into darkness, opened my eyes, let me see. எல்லாருக்கும் praise the Lord. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளிலே உங்களை நான் பார்ப்பதிலே, உங்களோடு கூட உங்களை நான் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட ஒரு நபரை அறிமுகப்படுத்தி ஆண்டவராக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை அனுபவித்த ஒருவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நாம் எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். ஆமென். இந்த நாளில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் மகதலேனா மரியாள். யார் இந்த மகதலேனா மரியாள்? எப்படி அவள் ஆண்டவரை அறிந்து கொண்டாள்? இன்றைக்கு மகதலேனா மரியாளை குறித்து நான் உங்களுக்கு விவரமாக தெளிவாக நான் கூற விரும்புகிறேன். அவள் வாழ்க்கையிலிருந்து நன்மையான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு இந்த இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை நம் வாழ்க்கையிலும் நாம் பார்க்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. எடுத்து நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும். ஆமென். இந்த மகதலேனா மரியாள் யார் என்றால் 7 பிசாசுகள் பிடித்திருந்ததான ஒரு ஸ்திரீ. தன் வாழ்க்கையிலே மிகவும் வியாகுலத்தோடும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மகதலேனா மரியாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசுகள் நீங்கி சுகப்படுத்துகிறார். இந்த மகதலேனா மரியாள் ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறாள். தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவருக்கு ஊழியம் செய்வதற்காக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறாள். அது மாத்திரமல்ல, இந்த மகதலேனா மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும் அவர் பின்பதாக செல்லுகிறவளாயிருக்கிறார். யோவான் 19:25 சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாளும் மகதலேனா மரியாளும் கிளையோப்பா மரியாள் என்கிற 3 பேரும் இயேசுவின் சிலுவையின் அருகே நின்று கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி, அப்போ கடைசி ஆண்டவர் அவளை ரட்சித்த நாள் முதற்கொண்டு, அவளை மீட்டு கொண்ட நாள் முதற்கொண்டு ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவருடைய போதனைகளை கேட்டு, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு, அவருடைய அற்புதங்களை கண்ணார கண்டு, அவருடைய வல்லமைகளை அனுபவித்ததான இந்த மகதலேனா மரியாள் ஆண்டவருடைய மரணத்திற்கு பின்பதாக அவள் ஆண்டவரை தேடுவதை, ஆண்டவரை நேசிப்பதை நிறுத்தவில்லை. எல்லாரும் பயந்து ஒளிந்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள், சீஷர்கள் மற்ற எல்லோரும் யூதருக்கு பயந்து. ஆனால் இந்த மகதலேனா மரியாள் ஆண்டவர் மேலே வைத்திருந்த வைராக்கியத்தினால் என்ன செய்கிறாள்? இருட்டோடே எழுந்து ஆண்டவரை தேடி கல்லறையின் இடத்திற்கு வருகிறாள். நான் போய் மரித்து போயிருக்கிறேன், இயேசுவின் சரீரத்தை நான் பார்ப்பேன், நான் எடுத்துக்கொண்டு வருவேன், நான் அவரை நேசிக்கிறேன் என்பதை அவள் தன்னுடைய வாழ்க்கையை செயலாக காண்பித்தாள். தைரியமாக செல்கிறாள். அப்பொழுது அவள் கல்லறையை நெருங்கும் பொழுது கல் புரட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் அவளுக்கு சந்தோஷம். ஆஹா, கல் புரட்டப்பட்டிருக்கிறது, நம்ம ஆண்டவருடைய சரீரத்தை போய் பார்க்கலாம். அவளோடு உள்ளே போகும்போது அங்கே சரீரம் இல்லை. அதை பார்த்த உடனே அவளுடைய இருதயம் அங்கலாய்த்து அழ ஆரம்பிக்கிறாள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு அவளுக்கு முன்பதாக தோன்றி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். அப்போ மரியாள் சொல்றாங்க, அவங்க ஆண்டவராகிய இயேசுவை அவளுடைய கண்கள் காணலை. அவளுக்கு அப்பொழுது அவளுடைய மனக்கண்கள் திறக்கப்படலை. அவர் தோட்டக்காரர் போல அப்படின்னு நினைச்சிட்டு, ஐயா, நீங்க இயேசுவின் சரீரத்தை எடுத்து போனது உண்டானால் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்கிறாள். யோவான் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஆண்டவர் பேசுகிறார். ஏன் அலறம்மா, ஏன் அலற, என்ன தேடுற அப்படி சொல்லி வந்து ஆண்டவர் அவளிடத்துல பேசுகிறார். இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் மறக்கிறதில்லை. அந்த இடத்துல அவர் வந்து அவளை வெறுமையா அனுப்பிடக்கூடாது. அவள் என்னை தேடி வந்திருக்கா, என்னோட மரித்து போன சரீரத்தையாகிலும் பார்க்கணும்னு என் மேல பாசமா வந்திருக்கா, நான் அவளை வெறுமையா அனுப்ப மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல அவளுக்கு தரிசனமானது மட்டுமல்லாமல் அவளுடைய மனக்கண்களையும் திறக்கிறார். திறந்து, நான் தான் இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு என்பதை முதலாவது அவளுக்கு அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் அவருடைய ஊழிய காலங்கள் அநேக காரியங்களை முன்னறிவிக்கிறார். என்னெல்லாம் சொல்றார் சீஷர்கள் கிட்ட, நான் இந்த மாதிரி மரித்து போவேன்,
நான் எருசலேமுக்கு போவேன், நான் சிலுவையில் அறையப்படுவேன், நான் பல பாடுகள் படுவேன், நான் மீண்டும் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் என்றெல்லாம் ஆண்டவர் அநேக காரியங்களை உயிரோடு இருக்கும் பொழுது முன்னறிவித்திருக்கிறார். பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று சொல்லுகிறார். யூதாசை குறித்து சொல்லுகிறார், இங்கே இருக்கிற ஒருவர் 12 பேரில் ஒருவர் என்னை காட்டி கொடுப்பீர்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் சொல்லுகிறார். ஒரு காரியத்தை மாத்திரம் ஆண்டவர் சொல்லவில்லை, நான் யாருக்கு உயிர்த்தெழுந்து முதலாவது தரிசனமாவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட இந்த மரியாள் எத்தனை ஒரு பாக்கியவதி. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு தம்மை காண்பிக்கிறவராய் இருக்கிறார் என்று நாம் இந்த காரியத்தில் நாம் அறிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவரை நீங்கள் தேடி வர்றீங்களா? அவர் உங்களை வெறுமையாக அனுப்ப மாட்டார். நீங்கள் அவரை தேடுறீங்களா? வேதனையோடு தேடுறீங்களா? வருத்தத்தோடு தேடுறீங்களா? ஆண்டவர் உங்களை வெறுமையாய் அனுப்பாமல் இந்த மரியாளுக்கு அவளுடைய மனக்கண்ணை திறந்து, மரியாளே நான் தோட்டக்காரர் அல்ல, நான் தான் உயிர்த்தெழுந்த இயேசு என்று சொல்லி தன்னை காண்பித்து அவளை மகிழ்ச்சிப்படுத்துகிறார். அவள் சந்தோஷம் அடைகிறாள். அவளுடைய எல்லா துக்கங்களும் அந்த இடத்திலே மாறி போகிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வரைக்கும் முதலாவது இயேசு தரிசனமான பாக்கியம் அவளுக்கு தான் தரிசனமானார் என்ற பாக்கியம் இவளுக்கு இன்றைக்கு வரைக்கும் உண்டு. இன்றைக்கு நம்ம உயிர்த்தெழுதலை குறித்து பேசும் பொழுது இந்த மகதலேனா மரியாளை நம்ம தவிர்க்கவே முடியாது. அவள் ஆண்டவரை முதலாவது சந்தித்திருக்கிறாள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவளுக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்த பின்பு எல்லோருக்கும் அவர் தரிசனமாகவில்லை. சிலருக்கு மாத்திரமே தன்னை காண்பித்தார், அவருடைய சீஷர்களுக்கு மற்றும் சிலருக்கு மாத்திரமே தன்னை உயிருள்ளவராக காண்பித்தார். அந்த பாக்கியத்தில் முதல் பங்கை பெற்றவள் இந்த மகதலேனா மரியாள். இன்றைக்கும் நீங்க என்ன விதமான வேதனையில இருந்தாலும் கவலைப்படாதீங்க, அழாதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீங்கள் அவரை தேடுறீங்களா? நிச்சயம் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இந்த மகதலேனா மரியாளை சந்தோஷப்படுத்தி தன்னை மகிமையான இயேசுவை பார்க்கும்படிக்கு செய்த தேவன் இன்றைக்கு அவரை தேடி செபிக்கிற உங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் வல்லமையும் பார்க்கும்படிக்கு செய்ய அவர் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் அவரை நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையை பார்த்தோம். தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவின் மீது வைத்திருந்த அளவற்ற அன்பும் தாகமும் ஆண்டவரே அப்பா, அவளை ஆண்டவரே உம்மை உயிர்த்தெழுந்தவராக முதலில் தரிசிக்க உதவி செய்ததே ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா, சத்திய வேத புஸ்தகத்திலே அவளுடைய பெயரை கர்த்தர் நீர் இடம்பெற வைத்தீரே. எத்தனை ஒரு பாக்கியம். இன்றைக்கும் உம்மை தேடுகிற பிள்ளைகளை நீர் வெட்கப்படுத்தாமல் அவர்களுக்கென்று நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான உன்னதமான இடங்களிலே கொண்டு போய் நீர் அவர்களை வைக்கும்படிக்கு நான் செபிக்கிறேன். என்னோடு கூட இந்த இணையதளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே விசேஷமாய் செபிக்கிறேன். என்ன பாரங்கள் வேதனைகள் இவர்கள் உள்ளத்தில் இருந்தாலும் இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நன்னாளிலே ஒரு நற்செய்தியை நீர் அவர்களுக்கு சொல்லுகிறேன். நான் இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ அழாதே, நீ கலங்காதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்லி நீர் அவர்களை தேற்றுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதித்து பிள்ளைகளை வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவை நம்புங்கள், அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார்.